இளைஞர்கள் நீங்கள் தான் டார்கெட்டு. ஓப்பனாக சொல்கிறேன், உங்களை எப்படி கவரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக, அவங்களுடைய ரிப்போர்ட்டாக, அவங்களுடைய கேஸ் ஸ்டடியாக நடத்திட்டு இருக்காங்க. 2026 நடந்த தேர்தல் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சு. காசு கொடுத்தா வின் பண்ணிடலாம், இல்லை பொய்யான வாக்குறுதி கொடுத்தா வின் பண்ணிடலாம், சாதியை வச்சு வின் பண்ணிடலாம், மதத்தை வச்சு வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்ச எல்லா கட்சிகளுமே மிகப்பெரிய தோல்வியை அடைந்து விட்டார்கள். இந்த தோல்விக்கு பெரும் காரணம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இளைஞர்கள் அரசியல் பக்கம் வந்துட்டாங்க. அது விஜய் அவர்களால் வரப்பட்டார்களா, இல்லை சீமான் அவர்களால் அழைத்து வரப்பட்டாங்களா, இல்லை அண்ணாமலை அவர்களால் அழைத்து வரப்பட்டார்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் பெருவாரியான இளைஞர்கள் அவங்க அரசியலை படிக்க தொடங்கின உடனே இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஆட்டம் வர தொடங்கிருச்சு. இதனால தான் ஜென்சி மீட்டப் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜென்சி மீட்டப் அதில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் தாவேகாக்கு ஏதாவது பிரச்சனையா? திமுக ஜென்சி மீட்டப்புக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்களே, இன்னைக்கு அட்வொகேட் வில்சன் அவர்களிலிருந்து எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அந்த அரஸ்ட்டுக்கு எதிராக அவங்களுடைய ஆதாரங்களை அடுக்கி கொண்டிருக்கிறார்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்ங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் இளைஞர்களை வழி நடத்துவது, இளைஞர்களை கவர்வது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு கூட்டணி இருந்த கட்சிகளை அவமரியாதையாக பேசாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான அந்த கிளாஸை ராசாவுக்கு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய கட்சி விசிகா கட்சி. ஏன்னா கடைசியாக சில மாதங்களாகவே ராசா அவர்களுடைய டார்கெட் விசிகா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள். அவங்க திமுகவை விட்டுட்டு இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டார்கள். இதோடி திமுகவுக்கு ஆதரவாக அவங்க நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு வந்த உடனே அவங்களை அட்டாக் பண்ண தொடங்குறாரு ராசா அவர்கள். அதை ஒரு படி மேலே போய் ராசாவா ராசாவாங்கிற வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஜோசப் விஜயில் மதம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னவரும் இதே ராசா அவர்கள் தான். நேற்று முந்தானத்தில் அவருடைய வீடியோ ரொம்ப வைரல். என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளை வெக்கம் இல்லாதவங்க, வெக்கம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின பேச்சுக்கள் அருவருப்பு தன்மை இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதை எதிர்த்து இன்னைக்கு விசிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராசா அவர்களுக்கு தலைமை கண்டித்து சில செயல்பாடுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி கூட்டணி கட்சிகளை, நட்பு கட்சிகளை அவங்க பாராட்ட வேண்டும், இல்லாட்டி ஆதரிக்க வேண்டும், அவமானப்படுத்தாமல் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ராசாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியலை. அடுத்ததா இந்த சட்டமன்றம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள், காரசாரமான விவாதம் இப்படின்னு சொன்ன அந்த சைகை, இது எல்லாமே இப்போ ரொம்ப வைரலாக மாறிட்டுருக்கு. அதுலேயும் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க, பெரிய அளவில் அங்கே ஷூட்டிங் தான் நடந்திருக்கு. விட்டால் குத்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க போல், ஐட்டம் டான்ஸ், குத்து டான்ஸ், ஐட்டம் டான்ஸ்லாம் சொன்னது வேறு யாருமே கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ இதை அடுக்குறாங்க. எப்படி அடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஈவில்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல பேசுனது ஸ்டாலின் அவர்களுடைய மகன். சோஃபா மாடல்னு முதல்ல சொன்னது ஸ்டாலின் அவர்களுடைய மகன். புஷ்பா மாடல்னு முதல்ல சொன்னது ஸ்டாலின் அவர்களுடைய மகன். ரீல்ஸ் போடும் சிங்கப்பெண்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது ஸ்டாலின் அவர்களுடைய மகன். பேரவைக்கு புறம்பான அனைத்து செய்திகளையும் முதல்ல சொன்னது ஸ்டாலின் மகன். ஆரம்பித்தது சரியாக இருந்தால் முடித்ததும் சரியாக தானே இருக்கும், அதான் அவங்க பாஷையிலேயே முடிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய இந்த செய்கையாக இருக்கட்டும், அவர் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மட்டும் நியாயத்தை அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது, நியாயமே கிடையாது, அது அநியாயம். ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய நியாயம், அநியாயம், இது இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் இங்கே நியாயம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் திமுக செய்தது எந்த அளவுக்கு பிழையோ அந்த அளவுக்கு அங்கே தாவேகா செஞ்சதும் பிழை. திமுக செஞ்சது எந்த அளவுக்கு சரியோ அந்த அளவுக்கு தாவேகா அங்கே செய்ததும் சரிதான். அப்போது ஈவில்ஸ் அப்படின்னு சொல்கிறத டெவில்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சோஃபா மாடல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, சோஃபா எங்கெங்கே விற்கப்படுகிறது அப்படிங்கிறத வெளியிலே வச்சுக்கோங்கன்னு சொல்லி, ஒருவேளை கனிமொழி அக்கா அவங்களுடைய சோஃபா இல்லை வேறு ஏதாவது அவங்களுடைய நிறைய உறுப்பினர்கள் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் கடைகள்லாம் வச்சு நடத்துகிறாங்களாம். புலனாய்வு புலிகள் சொல்கிறார்களப்பா, உங்களுக்கு தெரியாதா? ராயல் ஃபர்னிச்சர் அப்படின்லாம் நிறைய ஃபர்னிச்சர் கடை இருக்கான், சும்மா தேடி பாருங்களேன் கூகுளில். யார் அதற்கான முதலாளி, அதுக்கான சொத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் படித்த போது ஐயோ குபீர்னு வேத்திருச்சு எனக்கு.
சரி இம்புட்டு தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அடுத்த ஒரு செய்தி. ஜென்சி அந்த அந்த பெரிய ஒரு மீட்டப் நடத்திட்டு இருக்காங்களா தமிழகம் முழுவதும் ஜென்சி பசங்களை வச்சு. அந்த மீட்டப்பில் ஒருத்தர் பேசுவார், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க பேசினாலே அரெஸ்டா? என்ன பேசுனா? அரசியல்வாதியை இன்னொரு நடிகையுடன், அரசியல்வாதினா கூட விட்டுடலாம், முதல்வரை இன்னொரு நடிகையுடன் இப்படிலாம் பேசுகிற அந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? பார்க்கலன்னா கண்ணுங்களா அதை பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்கள். சஞ்சய் இவருக்கு கூப்பிட்றாராமா. சஞ்சய் கூப்பிட்டுட்டு எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாராமா. உங்கள் அப்பா பனையூர் அப்படின்னு அங்கே நடிகை கூட, அப்போ உங்கள் அப்பா இங்கே ஒரு நடிகை கூட, இப்படி ஒரு கேவலமான அப்படின்னு சொல்லி முதல்வரை திட்டக்கூடிய இந்த விஷயத்த நேராக நம்ம கோபாலபுரத்தில் போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய இன்பநிதி அவர்கள் நமக்கு கால் பண்ணி, ஐயா எங்கள் அப்பாவுக்காங்கள அப்படின்னு கேட்டால், என்என்என் தியரின்னு ஒன்று இருக்கான், ஏதோ ரேஸ் கோர்ஸ் தியரி ஒன்று இருக்கான், நைட்டில் இன்டர்நெட்டு அந்த இன்ஸ்டாகிராம் லைக்கு போட்ட ஏதோ ஒரு தியரி இருக்கான், இதெல்லாம் விட என் தாத்தாவை காணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே ஏதோ பாபுன்னு ஒரு தியரி இருக்கான், அதெல்லாம் விட என் கொள்ளு தாத்தாவை காங்கலை, என் பூண்டனை காங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு 3 தியரி இருக்கான். பல தியரி இருக்கப்பா. யார் அசிங்கப்படுத்துகிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா இது ஏன் இப்படி தூண்டப்படுகிறது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான கோரை நம்ம இன்றைக்கி டச் பண்ண போகிறோம். ஜென்சி பசங்க நடத்தக்கூடிய அந்த மீட்டிங், ஆக்சுவலாக அங்கே ஜென்சி பசங்க அதிகமாக இல்லைனாலும் இருக்கக்கூடிய நிறைய பேர் மறுபடியும் ஒரே இடத்துல கூடி இது ஜென்சி பசங்களுடைய மீட்டிங் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு தோரணை உருவாக்குறாங்க. உதயண்ணா தம்பிடானா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லி அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு. லாஸ்ட் அவனை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் அனுப்பி உனக்கு ஒன்றுமே கிடையாது போடான்னு சொன்னால் இல்லை எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஐயோ அவர் உதயநிதி தம்பிலாம் கிடையாது, அவர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய தம்பி, என்ன ஆக்டிங்கை கொடுத்தாருங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அதுக்கு கீழே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம சொல்ல விரும்புவது, அப்போ திமுகவினுடைய அரசியல் கட்சிக்கும் ஜென்சி அப்படின்னு சொல்லி அவங்க நடத்தக்கூடிய இந்த கூட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் நேரடியாக சம்மந்தம் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. சுத்தமாக சம்மந்தமே இல்லை, அது தனியாக நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங்கப்பா, நாங்கள் தனியான ஒரு கட்சியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அறிவாலயத்தில் அவங்களுக்கான இடம் கொடுக்கப்படும், அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லேருந்து அவங்களுடைய எல்லா விவரங்களும் இங்கே சில நபர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. நேரடியாக ஸ்டேஜில் வந்து சார் இங்கே திமுகவினுடைய கொடியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடி பார்த்தா திமுகவினுடைய கொடி இருக்கும். அப்போ இது ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் மாதிரி. இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்லேருந்து மக்களை மடைமாற்றம் செய்வது, இல்லாட்டி டிவைட் அண்ட் கான்கர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது ஜென்சி பசங்க பேசிட்டாங்க பாருங்க, தாவேகா வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜென்சி பசங்க பாருங்க தாவேகாக்கு எதிராக பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில் அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு 2 பேரை காண்பித்து ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் இதை தான் செஞ்சாங்க, இளைஞர்களுக்கு எதிராக தாவேகா இந்த ஆட்சியை நடத்துகிறது, இளைஞர்களுக்கு எதிராக இது நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷமத்தனத்தை இங்கே விதைக்க நினைக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா இதை சிம்பிளாக உடைப்பதற்கான ஒரு வழி, திமுக ஜென்சி பசங்க அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடத்துகிற மாதிரியே அதிமுகவும் ஜென்சி பசங்களுடைய மீட்டிங்கை நடத்தணும். இந்த ஜென்சி பசங்க மீட்டிங் எப்படி அதிமுக நடத்துகிறாங்களோ நாம் தமிழர் கட்சியும் அடுத்தடுத்த இளைஞர் பாசறை அப்படின்னு அவங்களுக்கு ஒன்று இருக்குது, அந்த இளைஞர் பாசறையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். அதே மாதிரி தாவேகாவும் இளைஞர் பாசறை இல்லாட்டி ஜென்சி பசங்களுடைய கூட்டம் அப்படிங்கிறத நடத்த வேண்டும். அரசியல் சார்பு இல்லாத ஜென்சி பசங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுகவினுடைய அந்த அந்த முல்லை, அந்த விஷத்தை இன்னொரு விஷத்தால் தான் முறிக்க முடியும். உண்மையிலேயே ஜென்சி பசங்க என்ன பேசுவாங்க, இப்போ இவங்க பேசுகிறதான் ஜென்சி பசங்க அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு பெயர் போட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, திமுகவை அடிச்சுக்கிடவே முடியாது. அவங்களுடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவங்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க வைக்கக்கூடிய பெயராக இருக்கட்டும், ஜென்சி, நான் முதல்வன், இந்த மாதிரி பெயர் வைக்கிறதுலாம் அவங்க கை தேர்ந்தவர்கள். நல்லது செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத விட அதுக்கு நல்ல பெயர் வச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் திமுகவினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. அப்போ இந்த மாதிரியான விஷமத்தனமான பிரச்சாரத்தை செய்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, சார் நீ பேசுனது அவதூறு சார், நீ பேசுனது மிகப்பெரிய அளவில் கொச்சையான வார்த்தைகள் சார். ஒரு அப்பா மகனுடைய அந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி அது கேஸில் இருக்க, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு. இதே மாதிரி எல்லா அரசியல்வாதிகளுக்கு பின்னாடியும் பின்புலத்தில் ஏகப்பட்ட கலீஜிகள் இருக்குது, ஏகப்பட்ட குப்பைகள் இருக்குது. இந்த குப்பைகள்லாம் கிளறி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிட்டு போகிறீங்க. மக்களுக்கு என்ன வேணும்னு பேச சொன்னால் நாங்கள் இவரை தான் டார்கெட் பண்ணுவோம், எங்களுடைய டார்கெட்டே அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டைல்லையே பேசுகிறது. அதுக்கு சரியான பதிலடியை ஒவ்வொரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி இதெல்லாம் பேசினா அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை மக்களிடையே கேட்க ஆரம்பிக்க வச்சுட்டாங்க. ஸோ இங்கே மறுபடியும் திமுக தோல்வியில் முடிகிறது. இங்கே இப்போ யார் வந்து பேசுகிறாங்க, RS பாரதி அவர்கள் வந்து பேசுகிறார், என்ன நீங்கள் இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணுறீங்களாமே அப்படின்னு சொல்லி.
இன்னொரு இடத்துல இருந்து திமுகவினுடைய முக்கியமான வழக்கறிஞர் சொல்கிறார், சார் இந்த டிஐபிஆர் வந்து தமிழ்நாடு அரசியல் அந்த தாவேகாவுக்கு அடியாட்களாக வேலை செய்கிறது, நாங்கள் அதுக்கு எதிராக வழக்குகளை தொடரப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போன முறையும் டிஐபிஆர் அப்படி தான் இருந்துச்சு. ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லி இன்னும் நடத்துனீங்களே, ஒரு வெப்சைட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு யூடியூபரை பிடிச்சு நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருந்தீங்க, அங்கே ஒரு தலைமை நிர்வாகியாக அமைச்சு வச்சுருந்தீங்க. ஏன்னா உங்களுடைய கட்சிக்கும் உங்களுடைய கொள்கைக்கும் அவர் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பழசெல்லாம் நோண்டி பார்த்தா ஏகப்பட்ட பிராடுத்தனத்தை பண்ணிவிட்டு இன்றைக்கி இவங்க செய்கிறதெல்லாம் பிராடுத்தனம் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்துட்டு இருந்த நமக்கு கோபம் வருமா வராதா? இதை பற்றி பேசும்போது நார்மலாக என்ன ஆக போகுது, என்னையா நீ செஞ்சதெல்லாம் நாங்கள் என்னையா அப்படியே பார்த்துட்டு சும்மா விட்டுருமாயா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா, மாநகராட்சிக்கான ஒரு கூட்டம், அதாவது மாமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பொதுவாக இந்த மாநகராட்சி கூட்டம் இல்லாட்டி மாமன்றம் அப்படின்னு சொல்லி வரும்போதெல்லாம் அங்கே வந்து அரசியல் பேசக்கூடாது. மாநகராட்சிக்கு உட்பட்ட மேயர்கள், அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னப்பா நல்லா இருக்காங்களா, அவங்க என்னென்ன செய்யணும், என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அக்கா பிரியா, அவங்க புரோட்டோகால் பிரியா, அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் தாவைக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மக்கள் கையோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, ஏன்டா ஓட்டு போட்டோன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் அப்படியே தான் இருக்கும், இனி வரக்கூடிய பில்டிங்கில் வேணால் நீங்கள் யாரோட புகைப்படம் வச்சுக்கோங்க, புது முதல்வருடைய புகைப்படத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே அரசியலை பேசி மாமன்றத்திற்கான அந்த புரோட்டோக்காலையே அக்கா இல்லாமல் செஞ்சு போட்டாங்க. இதெல்லாம் புரோட்டோக்காலில் வருமா வராதா அப்படிங்கிறத இனிமேல் மக்கள் பார்த்து கொள்வார்கள். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். நேற்று நான் சொன்னேன்ல, அவ்வளோ வியூஸ் போச்சு அந்த சட்டமன்றம் நேரலை அப்படிங்கிறது. அதிலே தெரிஞ்சிருக்க வேண்டாமா மாற்றம் வர தொடங்கிருச்சுன்னு. இதோடி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள், டன் கணக்கான விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ரொம்ப ஆழமாகவே நம்ம யோசிக்கக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தில் இந்த அரசியல் சதுரங்கம் பயணிக்கும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.